நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். இப்ப நாட்டு நிலவரம்லாம் ரொம்ப மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது. மோசம் என்றால், அன்றாட நடைமுறையே மாற்றி அமைக்கும்போது, அதற்கு எவ்வளவுடைய பொறுப்புகளும், எவ்வளவுடைய எவ்வளவு கஷ்டங்களும் ஏற்படும் என்பது எல்லாரும் அறிந்த விஷயம்தான். சாதாரணமாவே நம்ம ஒரு வீட்டிலேயே ஒரு இருக்கிற பொருள அந்த இடத்துல இருந்து வேற இடம் மாத்துவதற்கு நாம எவ்வளவோ கஷ்டப்படுகிறோமா? அது பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கும். ஆனா அது வேலை செய்யறது அந்த மாதிரிதான் இன்றைக்கு சூழ்நிலையை நம்மளுடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கு. அரசன் அன்று கேட்பான், தெய்வம் என்று கேட்பான் என்று ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு சமமாகத்தான் இப்போது நமது நாட்டுல நடைமுறைகள், ஆட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எதை செய்வோம், எதை செய்யக்கூடாது என்று புரியாமல் ஒரு புரியாத புதிதாக வாய்க்கு வந்ததையும் மனதில் நினைத்ததும் தன்னுடைய ஆணவங்களுக்கு தகுந்த மாதிரி செயல்களை செய்வதும் நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு செயலாக இருந்து அதிலிருந்து நாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழைப்பாளைகளுடைய அமைப்புகள் அனைத்தையும் பற்றி கவலைப்படாமல் தன் நிலையை மட்டும் உணரும் ஒரு அரசாங்கமாக மட்டுமே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்கள் நண்பன். சிந்தித்து செயல்படுங்கள். நம்மளுடைய செயல்கள் எதையுமே நன்மையாக இருக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு பயன்படுமாறு இருக்கணும். அப்படி கொண்ட ஒரு நடைமுறை வாழ்க்கையில் கொண்ட ஒரு அரசியல் தான் நமக்கு தேவை. யாராக எப்படியாக இருந்தாலும் ஆண்டாண்டு காலமாக மாறி 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 கொண்டிருக்கும் இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகளும் அவரவர்கள் சுயநலத்தை விட்டுவிட்டு பொறுப்பென்று வந்த பிறகு அவர்கள் மக்களை மட்டும் நினைத்து போனதை விட்டுவிட்டு இனி புதியதாக வந்ததை நாம செயல்படுத்தி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நடக்காமல் அவர்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்வதே நல்ல ஆட்சி. அதே போல மக்களும் சிந்தித்து யார் நமக்கு தேவைப்பட வேண்டும், யார் நமக்கு நல்லபடியாக பார்ப்பார்கள் என்று அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் உரிமை அவர்களுக்கு தான் உண்டு. அப்படி இருக்க காலகட்டத்துல இன்றைக்கு எல்லாம் போட்டியில் நடந்து கொண்டு மக்களுடைய பணங்களையும் மக்களுடைய வரி பணங்களையும் வேஸ்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. நான் உங்கள் நண்பன். சிந்தித்து செயல்படுங்கள். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.